said in the last class? நான் last classல சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சயின்ஸ் என்றால் என்ன? Science is knowledge, systematize and formulated. அதுதான் சயின்ஸ். இதெல்லாம் ஒரு சயின்ஸுக்குள்ள முக்கியமான காரியம் என்ன? ஒரு சயின்ஸாக ஒரு மேட்டர் சயின்ஸாக இருக்கணும்னா அடிப்படையாக என்ன இருக்கணும்? நாலேஜுக்கு அதுக்கு அடிப்படை என்ன? யார் அந்த செயலை செய்து பார்த்தாலும் ஒரே ரிசல்ட் கிடைக்கும். ரிப்பீட்டபிலிட்டி. நீ செய்து பார்த்தாலும் கிடைக்கும், நீ செய்து பார்த்தாலும் கிடைக்கும், அவன் செய்து பார்த்தாலும் கிடைக்கும், அவன் செய்து பார்த்தாலும் கிடைக்கும். யார் செய்து பார்த்தாலும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்த்தா ஒரே ரிசல்ட் கிடைத்தா என்ன? அது சயின்டிஃபிக். வித்தியாசமான ரிசல்ட் கிடைத்தா அது சயின்டிஃபிக் கிடையாது. அப்படிதானா? யார் எது செய்து அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்து பார்த்தாலும் ஒரே ரிசல்ட் கிடைக்கும். அப்போ வந்து சயின்டிஃபிக் நாலேஜ். ஓகே, வித்தியாசமான ஒரு ரிசல்ட் கிடைச்சா சயின்டிஃபிக் நாலேஜ்னு சொல்ல முடியாது. அது சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். கெமிஸ்ட்ரி வந்து என்ன? உங்களுக்கு இந்த லாஸ்ட் கிளாஸில் வேறு சில 1-2 காரியங்கள் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முக்கியமான படிப்பதுன்னு சொல்லியிருந்தேன் இந்தியாவில். வெரி குட். IIFT, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் சொன்னேன். அடுத்தது என்ன? IIM, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதுக்கு 1000க்கு மேலே சீட் இருக்கு. 1000க்கு மேலே சீட் இருக்கு. அடுத்தது IIT, JEE, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்கு. அடுத்தது நிறைய எக்ஸாம் இருக்கு. IAS, IFS, IASல 26 எக்ஸாம் இருக்கு. இதெல்லாம் அதில் எழுதிடலாம், கரெக்டர் ஆகலாம். ஆனால் கரெக்டர் ஆகலாம் இருந்தாலும் இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியதுதான் IAS போன்ற எக்ஸாம். அப்படிதானா? இனி படிக்காமல் இருந்தால் பிரைம் மினிஸ்டரும் ஆகிடலாம், படிக்காமல் இருந்தால் கூட. ஏன்னா அதனால் உங்களுக்கு எந்த வழியிலையும் உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. அப்படித்தானா? இது what is the difference between what is chemistry? Chemistry-னா என்ன? Chemistry-னா என்ன? A branch of science. இதுதானா? Branch of science. Physics another branch of science. Physics-க்கும் chemistry-க்கும் என்ன வித்தியாசம்? Physics வந்து ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளாக மாற்றியதல்ல பிசிக்ஸ். ஒரு பொருளுக்கு டெம்பரரி சேஞ்சஸ், ஒரு அந்த நேரத்துக்குள்ள மாற்றத்தை பற்றி படிக்கிறது பிசிக்ஸ். நிரந்தரமான மாற்றத்தை பற்றி படிக்கிறது கெமிஸ்ட்ரி. டெம்பரரி சேஞ்சஸை பற்றி படிக்கிறது பிசிக்ஸ். நிரந்தரமான பெர்மனன்ட் சேஞ்சஸ் படிக்கிறது கெமிஸ்ட்ரி. இதுக்கெல்லாம் அடிப்படை வந்து கெமிஸ்ட்ரிக்கு அடிப்படையாக இருக்கிறது என்ன? ஆட்டம், அணு. அதுதான் அடிப்படை. இது வந்து எல்லா பொருளும் ஒரு அணுவால் செய்யப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சதாரு. முதல்ல சொன்னது யாரு? கிரீக்கில் ஒரு பிலாசபர். அவருக்கு பேர் டெமோக்ரிட்டஸ். 2320 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். 320 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். அடுத்தது 1806 டால்டன் என்ன சொன்னாரு? இந்த ஆட்டம் எல்லாம் எப்படி இருக்கு? பிளாட்டா இல்லை, பால் போல இருக்கு. அது பால் போல தான் வேற ஒரு ரியாக்ஷன்ல பங்கெடுக்கும், ரெண்டா பிரிஞ்சு பங்கெடுக்காது. ஏன்னா ஆட்டத்தை உடைக்க முடியாது, இந்த ஆட்டத்தை ரெண்டா உடைக்க முடியாது, தனித்தனியாக தான் அந்த ரியாக்ஷன்ல எல்லாம் பங்கெடுக்கும் என்று இருந்தது டால்டன். அதுக்கு பிறகு
ஜே தாம்சன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறார். ஜே தாம்சன் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்ன? What is the name of the experiment? What is the name of the experiment? Cathode ray tube experiment. Cathode நேர் कितना आपका है ना माइनस पता चलना इसका अपने ना इतना साइड अपने ना माइनस पता है ना तो माइनस पता है ना तो cathode the calcium la madhur ke liya cathode இது anode இதுல உள்ள கேஸ் எல்லாம் எடுத்துட்டு லோ பிரஷர்ல கையில நேரத்துல இங்க கரண்ட் பாஸ் பண்ணா என்ன நடக்குது? கேத்தோட்ல இருந்து ஒரு ரே அங்க போகுது, அப்படிதானா? ஒரு ஒளி அங்க போகுது. ரேனா என்ன? ஒளி அங்க போகுது. இந்த ஒளிக்கு என்ன இடையில ஒரு பேனல் போறவன்னு வச்சோம், ஒரு வீல் போறவன்னு வச்சோம். என்னாச்சு? இதுக்கு ஷேடோ அங்க தெரியும், இதுக்கு நிலம் அங்க தெரியும். நிலம் அங்க தெரியும்னு அப்ப என்ன? உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன்ல வரணும், இல்லைன்னா நிலம் தெரியாது. அந்த பக்கம் இப்படிலாம் வந்துன்னா என்ன? நிலம் அங்க ஷேடோ தெரியாது. நிலம் ஷேடோ தெரியறதுனால அது ஸ்ட்ரைட் லைன்ல வருது அப்படின்னு தெரிஞ்சு. அதுக்கு பிறகு இது இந்த வீல் சுத்தத்தோட ரொட்டேட் ஆச்சு. அது என்ன தெரியுது? அது இடிக்குது, ஏதோ பொருள் இடிக்குது. ரே மட்டும் இல்லை, இடிக்கக்கூடிய சக்தி இருக்குது. நம்ம அந்த சன்லைட் எல்லாம் சுத்தமாக சுத்தாரு. அப்போ இது என்ன? ஏதோ வெயிட் உள்ள ஏதோ ஒன்று இருக்கு, அதனால தான் அது இடிக்குது. அப்போ வெயிட் இருக்கு, மாசு இருக்கு. இனி இது இந்த பக்கம் வந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அல்லது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாச்சுன்னா என்ன செய்யுது? இந்த பக்கம் இதில் என்ன புரியுது? இதில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு புரியுது. இங்கேயும் வருது, இந்த பக்கம் வருது. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு அந்த இந்த பார்ட்டிகளுக்கு என்ன பேர் போட்டாங்க? என்ன பேர் போட்டாங்க? இந்த வரக்கூடிய பார்ட்டிகளுக்கு என்ன பேர் போட்டாங்க? என்ன பேர் போட்டாங்க? எல்லாரும் உங்களுக்கு பேர் போட்டிருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு பேர் போட்டாலே இருக்குன்னு சொல்ல முடியும். என்ன பேர் போட்டாங்க? என்ன பேர்? தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யுது. தாம்சன் தான் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறது. இது அது இந்த பார்ட்டிகள் ஒரு நியூ கைண்ட் ஆஃப் பார்ட்டிகள், a different kind of particle, a characteristic kind of particle, a peculiar kind of particle. என்ன வித்தியாசமான ஒரு பார்ட்டிகள், அதிலும் பார்க்காத ஒரு பார்ட்டிகளாக வருது. அதுக்குன்னு ஒரு பேர் போடணும். என்ன பேர்? எலக்ட்ரான். எலக்ட்ரான்னு பேர் போட்டாங்க. எலக்ட்ரான் இதான். நான் யார் படிக்க வேணும்னு சொல்லி எதுக்கு சொன்னேன்? படிச்ச நபரம் எலக்ட்ரான் தெரியாமல் இருந்த படிச்ச நபரம். நீ அங்கே போய் படிச்சிருந்தா என்ன வரீங்க? என்னன்னு தெரியணும். இது எலக்ட்ரான் தெரிஞ்சா போதுங்க. என்னடே வேற என்ன படிக்க இருக்கு? இது வர முடியாது. அந்த பார்ட்டிகளுக்கு பேர் எலக்ட்ரான். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கு? எவ்வளோ சார்ஜ் இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். எவ்வளோ தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு? ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு யூனிட். ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. நிறைய சார்ஜ் இருக்கா? இல்லை, ஒன்றுக்கு ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு. இதுக்கு வெயிட் என்ன தெரியுமா? 1842 ஒரு பங்கு. ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அதுக்கு வெயிட்டு 1842 ஒன்று ஒரு பங்கு. ஹைட்ரஜன் தான் எல்லா கனிமங்கள்லேயும் வெயிட் குறைஞ்சது கிடைக்கும். ஹைட்ரஜன் தான் வெயிட் குறைஞ்சது. அதில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய தனிமம் தான் எல்லாத்துலேயும் வெயிட் குறைஞ்ச தனிமம். இதுக்கு வெயிட் என்ன வச்சுருக்கு தெரியுமா? ஒன்றுன்னு வச்சுருக்கு. 1 கிராமா இல்லை, 1 கிலோகிராமா இல்லை, 1 லிட்டரா இல்லை. அப்போ என்ன என்ன
இல்லை. அது வெயிட் நம்ம எப்படி இருக்கணும்? ஒன்றையில் நம்ம 1 கிலோகிராம் இருக்கணும் வெயிட்டு, அல்லது லிக்விடாக இருந்தால் லிட்டரில் எடுத்துக்கணும். அப்படிதானா? டைம் என்னன்னா என்ன மினிட் செகண்டில் இருக்கணும், டிஸ்டன்ஸ்னால் கிலோமீட்டரில் இருக்கணும். இதுக்கு வெயிட் என்ன தெரியுமா? ஹைட்ரஜனுக்கு வெயிட்டுக்கு யூனிட் தெரியுமா? தெரியாது. அது எல்லாம் யூனிட்டு கிடையாது, யூனிட்டே கிடையாது. எதனால கிடையாது? அதுக்கு யூனிட் போடலாமே, எதனால கிடையாது? ஏன்னா அந்த ஹைட்ரஜன் எடுத்து நமக்கு வெயிட் பண்ண முடியாது. ஒரு ஆட்டத்துக்கு வெயிட் பண்ண முடியும், கண்ணுக்கே தெரியாது. அதுக்குள்ள எப்படி வெயிட் பண்ண முடியாது. அதனால என்ன, நிறைய கேஸை மொத்தமாக எடுத்துட்டு அதுக்கு வெயிட்டை பார்த்து ஒரு கேஸுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஆட்டத்துக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கணும். வேலை செய்ய முடியும். அப்படி பார்த்தோம்னாது கடைசி வச்சுருந்தாங்க ஹைட்ரஜனுக்கு வெயிட் 1 வைப்போம். 1 ஹைட்ரஜன் வெயிட்டு 1 கிராமையில் ஒன்றா இல்லை. பாக்கி உள்ள தன்மைகளுக்கு வெயிட் எல்லாம் இதோட எத்தனை பங்கு கூடுதல் இருக்குன்னு பார்த்தா அப்புறமே இதுக்கு 1, இதோட எத்தனை பங்கு காரணத்துக்கு கூடுதல். அப்போ 2, 4, 3, 4, 6, 7 அப்படின்னு கூட்டிகிட்டே போகும். வெயிட்டு கூட்டிகிட்டே போகும் ஒரு தன்மைகளுக்கு. ஹைட்ரஜன் எல்லாத்துக்கும் குறவாக இருக்கிறதுல ஹைட்ரஜனுக்கு 1. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு 1 வந்து கற்பனையாக வச்சுட்டு எனக்கு இதுக்கு பாக்கி உள்ளதுக்கெல்லாம் எத்தனை பங்கு கூடுதல்னு பார்க்கணும். அப்போ ரிலேட்டிவ் இதோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஹைட்ரஜன் வெயிட்டோட பாக்கி உள்ளதை ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படிதானா? அதில் இருந்து நமக்கு தெரிஞ்சு போகும். ஹைட்ரஜன் வெயிட் வந்து 1 வச்சுருக்கு. இந்த சில புக்கில் எல்லாம் வந்து 1838 போட்டிருக்கும், 40 போட்டிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இதை பார்த்துட்டு ஒரு தாமசம் என்ன சொன்னாரு, அங்கே ஒரு ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னாரு. அவருக்கு மனசுக்குள்ள எப்படி தோணும்? அதை பார்க்க முடியாத எப்படி ப்ளம் சிரிக்க என்ன நம்ம சாப்பிடக்கூடிய பொருளில் ப்ளம் சிரிக்க போட்டிருந்தா எப்படி இருக்கும். அதுபோல எலக்ட்ரான் வந்து அந்த 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 எலிமெண்ட்ஸில் இருக்குது. பாக்கி உள்ளதெல்லாம் வேற ஏதோ இருக்குது. இது வந்து ப்ளம்ஸ் அது வெளியே நம்ம கரண்ட் பாஸ் பண்ணோன்னு எப்படி வருது? வெளியே வந்துடுது. அதாவது இந்த எலக்ட்ரான் வருது. அவர் பார்க்காம சொல்லிடுறாரு. என்ன அடுத்தது நாமயோகாரனால் என்ன சொன்னாரு? நாமயோகா என்ன சொன்னாரு? இதை வந்து இந்த பிளானட்டரி சிஸ்டத்துக்கு கூட ஒப்பிடலாம். எது கூட? பிளானட்டரி சிஸ்டத்தில் எது இருக்கு? சென்டரில் ஒரு சன் இருக்கு. இதெல்லாம் சுற்றி வருது. பிளானட் எல்லாம் சுற்றி வருது. அப்போ இது போல இருக்குன்னு நம்ம நினைக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ ரூதர் போடுனா இவருக்கு ஸ்டூடெண்ட் என்ன செய்யணும்? வேற என்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்த்தாரு? கோல்டு ஃபாயில், ஒரு கோல்டு ஃபாயில் இந்த மாதிரி ஒரு ஷீட் கோல்டு என்ன செய்தாரு? என்ன பார்த்தீங்கன்னா போம்பாடு பண்ணாரு, பிடிச்சாரு. ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எந்த பார்ட்டிகள்? ஒரு பார்ட்டிகள் வச்சு அதை வந்து போம்பாடு பண்ணார். என்ன பார்ட்டிகள் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். எந்த பார்ட்டிகள் வச்சு அதை வந்து போம்பாடு பண்ணாரு, கிடைச்சாரு அப்படின்னு பார்ப்போம். என்ன பார்ட்டிகள்? அது மட்டும் தான் இது படிக்க தெரிஞ்சிருக்கணும். என்ன ஆல்பா பார்ட்டிகளுக்கு வெயிட் என்ன? 4, சார்ஜ் 2, 2+ இருக்கக்கூடிய 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய என்ன புரிஞ்சுதா? ஆல்பா என்னாச்சு? என்னாச்சு? இது கண்ணாடி பண்ணலாம். என்ன அப்படியே போயிடும். இது பென் ட்ரைவ் அப்படியே போயிடும். கண்ணாடி அப்படி எப்படி உள்ள போய் போகுதோ அதுபோல இதுக்கு வந்து என்ன டிரான்ஸ்பேரண்ட், அது செலுக்காது. கோல்டு ஃபாயில் இது செலுக்காது. ஆனால் என்ன நடந்தது? எல்லாம் அப்படியே போயிட்டா என்ன நடந்தது? என்ன நடந்தது? 20,000 ஒரு பார்ட்டிகள் என்ன செய்யுது? 70
சென்டருக்கு அடிக்குமோ அது போல வரும். அவர் உடனே இது நம்ப முடியாது பாருங்க. அந்த ஆல்பா பார்ட்டிகிள் திருப்பி வருது. சுறுசுத்தரம் காட்டி கொடுத்தாரு. இந்த பாருங்க, இந்த ஆல்பா பார்ட்டிகிள் திருப்பி வருது. இந்த நீங்கள் செய்து பாருங்க, இந்த ஆல்பா பார்ட்டிகிள் திருப்பி வருது. வேற உள்ள யூனிவர்சிட்டியில தான் அனுப்புறேன், எல்லா இடத்துலையும் அனுப்புறேன். பாருங்க, நீங்கள் செய்து பாருங்க, உங்களுக்கு கிடைக்குதா? ஆமாம் கிடைக்குது. அப்போ வந்து என்ன, அந்த இந்த இந்த தனிமத்தில் ஏதோ இங்கே நீ ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. அதனால என்னாச்சு, அந்த ப்ளஸ் சார்ஜில் அந்த சென்டரை அடித்த உடனே அதில் இது திருப்பி வந்துடுது. அதான் வந்து அப்படியே போயிருக்கணுமே. அது மட்டும் வந்து 20,000 ஒரு எண்ணம் வந்து இப்படி திருப்பி வர வேண்டிய தேவை. அது எந்த அளவுக்கு அது எது கூட ஒப்பிட்டாரு, ஒரு பேப்பரை எடுத்துட்டு ஒரு துப்பாக்கி கண்ணத்தை அடிச்சாச்சுன்னா அந்த கண்ணை திறந்துட்டு போனோம். திறந்துட்டு போவோம், பேப்பர் அடிச்சு திருப்பி தான் அப்படி அடிச்சா அதுக்கு மேலே அடித்தா அப்படி அவன் எவ்வளோ நம்ப முடியாது, அந்த அளவுக்கு நம்ப முடியாது அப்படின்னு அப்படின்னு அவர் உடனே எழுதி வச்சுட்டாரு. பார்த்த கூட சரி தான், யார் செய்ய பார்த்தாலும் கிடைக்காது. இதில் எத்தனை இருக்காங்க, ஒரு ஆட்டத்தில் சென்டரில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. சென்டரில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய சென்டரை எப்படி சொல்லலாம், நியூக்ளியஸ்ன்னு சொல்லலாம். அந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு பேர் புரோட்டான்னு சொல்லலாம். இந்த நியூக்ளியஸ் என்ன இருக்கு, புரோட்டான் இருக்கு. புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கு, வெளியே இருக்கு எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானுக்கு என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் நேர் சார்ஜ் இருந்தால் என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான் வந்து அதில் சென்டரில் விழுந்துடாதா, விழாதா, அட்ராக்ட் பண்ணாதான் செய்யும், விழுவா விழாதா, விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ விழாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், அது விழாமல் இருக்கு என்ன வழி, விழாமல் இருக்கு என்ன வழி, இது எப்படி இருக்கு, இதை எலக்ட்ரான் வச்சுக்க, இங்கே புரோட்டான் வச்சுக்க, இப்படி இருக்கு, விழாமல் விழுந்துடும், அப்படியா விழுந்துடும். விழாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், விழா இப்படி சுற்றிட்டா போறமே, சுற்றிட்டா போறேன் இல்லையா, விழுமா, விழல. அப்போ சுத்தமாக விழல, சும்மா இருக்கும் போது என்ன செய்யுது, இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகுது, மேலே இருந்துக்கலாம் அப்படியே விழுந்துருக்கு, அப்படிதானா. அப்போ சுத்தா அதனால இவர் என்ன சொன்னார், நம்ம வந்து இந்த எலக்ட்ரான் வந்து அப்படியே ஒரு இடத்துலையாட்டு இருக்கல, ஸ்டேஷனரியாக இருக்கல, ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கிறது போல அப்படி நிற்கல, என்ன செய்யுது, இதை சுற்றிட்டு வருது, என்ன ஒரு சுற்றிட்டு வருது. அப்போ அந்த சுற்றிட்டு வர்றதா நம்ம அந்த இடத்துக்கு ஒரு பேர் கொடுக்கலாம், அந்த சுற்றி வரக்கூடிய அந்த வழிக்கு ஒரு பேர் கொடுக்கணும். என்ன பேர் கொடுக்கலாம், சாதாரணமாக சுற்றி வரக்கூடியது என்ன பிடிக்காங்க, பேர் பிடிக்காங்க, சன்னை சுற்றி இடத்து சுற்றி வருது, அந்த சுற்றி வரக்கூடிய வழிக்கு என்ன பேர் பிடிக்காங்க, என்ன ஆர்பிட் இல்லையா, ஆர்பிட். அந்த சுற்றுப்பாதைக்கு பேர் என்ன, ஆர்பிட். ஆர்பிட் அந்த பாதை எப்படி. அப்போ ஆர்பிட் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டால் என்ன, ஆர்பிட் என்றால் என்னன்னு கேள்வி கேட்டால் நீங்கள் எதை சொல்லணும், அது நாலு விடை கொடுத்துருக்கோம். 4 விடை கொடுத்து ஒன்றை திக் பண்ணணும், வேற ஒன்றும் வேண்டாம். நீங்கள் வந்து திக் பண்ணால் போதும். என்னங்க 4 விடையில ஒன்று கரெக்டாக இருக்கும். ஒன்று அது என்ன கரெக்டாக இருக்கக்கூடிய என்ன, சுற்றுப்பாதை. சுற்றுப்பாதையை திக் பண்ணியாச்சுன்னா உனக்கு தெரியும், மேட்ரும் தெரியும். நீ படிச்சுட்டா போற இல்லை, தெரிஞ்சிருக்கணும். இது வந்து சுற்றி வரக்கூடியதுக்கு பேர் வந்து ஆர்பிட்டுக்கு என்ன பேர், ஆர்பிட்டுக்கு பாதை, சுற்றும் பாதை. எலக்ட்ரான் சுற்றும் பாதையை நம்ம என்ன செய்யும், ஆர்பிட்டுன்னு சொல்லியும். அப்படிதான். அப்போ அவர் என்ன சொன்னார், இது இந்த ஃபுட்பாலை ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் ஃபுட்பாலை சென்டரில் வச்சுட்டு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் சுற்றி வந்தால் எப்படி இருக்குமோ அது போல இந்த எலக்ட்ரான்லாம் அப்படி சுற்றி வருது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அப்போ சென்டரில் என்ன இருக்குது, புரோட்டான் இருக்குது, அதில் சென்டரில் புரோட்டான் இருக்குது. ஆனால் எந்த ஆயிரத்தில் பார்த்தாலும் நியூட்ரலாக தான் இருக்கும். எந்த ஆயிரத்துக்கும் என்ன மொத்தத்தில் டோட்டல் சார்ஜ் பார்த்தாச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்து கூட்டி பார்த்தா எவ்வளோ இருக்கும், 0. அதனால என்ன
இது வந்து ஒரு எலக்ட்ரான் இருந்தால் எத்தனை புரோட்டான் இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் இருந்தால் எத்தனை புரோட்டான் இருக்கும்? ஆட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்க. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரான். அப்போ எத்தனை புரோட்டான் இருக்காங்க? ஒரு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்படிதானா? ஒரு புரோட்டான் இருந்தால் ஒரு எலக்ட்ரானே இருக்கும். அப்படிதானா? இதுக்கு இந்த புரோட்டானுக்கு நம்பருக்கு பேரு ஆட்டாமிக் நம்பர். ஆட்டாமிக் நம்பர். ஆட்டாமிக் நம்பர். அதுக்கு என்ன ஆட்டாமிக் நம்பர்னா என்ன? நம்பர் ஆஃப் புரோட்டான். நம்பர் ஆஃப் புரோட்டான். எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுக்கு நம்பர் தான் என்ன? ஆட்டாமிக் நம்பர். அது எதுக்கு சமமா இருக்கும்? எதுக்கு சமமா இருக்கும்? புரோட்டான் நம்பர் எதுக்கு சமமா இருக்கும்? ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தானே. எலக்ட்ரான் சமமா தான் இருக்கும். ஆட்டாமிக் நம்பர். ஒரு கேள்வி எப்படி இருக்கும்? ஆட்டாமிக் நம்பர் என்றால் என்ன? விட கொடுத்துருக்கும். நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். Total number of proton minus electron. Total number of proton and electron. அல்லது total number of electron. அல்லது total number of proton. அப்படின்னு கொடுக்கும். எத்தனை என்ன செய்யணும் கொடுக்கும். Total number of electron தெரிஞ்சிருக்கிறது கரெக்ட். Total number of proton தெரிஞ்சிருக்கிறது கரெக்ட். அவ்வளோ டிக் பண்ணணும். அப்படிதான் அவ்வளோதான் கேள்வி. இதுலேயும் என்ன தெரியல படிக்கல, நீ எவ்வளோ படிச்சிருக்கீங்க, காணாமல் எவ்வளோ படித்த அப்படின்னு கேட்கல. உனக்கு தெரியுமா? எடுத்துருந்து தெரியாதா? வானவர் தான் மைனஸ், வானவர் தான் மைனஸ். ஒரு மேட்டர் எல்லாரும் தெரியணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே தேவை. எனக்கு தெரியுதா தெரியலையா? எனக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியாமல் இருந்தால் பரவாயில்லை. அப்படிதானா? அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஆட்டம் இதுக்கு கூட இந்த ரெண்டும் சேர்ந்துனா புரோட்டானும் எலக்ட்ரானும் சேர்ந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் சேர்ந்தா என்ன ஆகும்? ஒரு நியூட்ரல் ஆகிடும். அப்படிதானா? நியூட்ரல் ஆகிடும். நியூட்ரல் ஆகிடும். இது போல நியூட்ரலாக புரோட்டானும் எலக்ட்ரானும் சேர்ந்து இந்த நியூக்ளியஸில் வேற ஒரு பொருளை இருக்கு. வேற ஒரு பொருளை இருக்கு. அதுக்கு பேர் நியூட்ரான். அதுக்கு பேர் என்ன? நியூட்ரான். நியூட்ரான். நியூட்ரானுக்கு வெயிட்டும் புரோட்டானுக்கு வெயிட்டும் ஒன்று. வெயிட் ஆஃப் நியூட்ரான் equal to weight of proton. அதே சார்ஜ் ஒன்றும் கிடையாது, சும்மா இருக்கும். வேற ரியாக்ஷன் தான் பங்கெடுக்கவே செய்யாது, பேசாம அங்கே இருக்கும். என்ன அது வந்து இதையும் சேர்க்கப்போ கிடைக்கலாம் உங்களுக்கு ஆட்டாமிக் வெயிட். ஆட்டாமிக் வெயிட் என்ன? ஆட்டாமிக் வெயிட். Atomic weight equal to total number of proton plus total number of neutron. ரெண்டும் சேர்த்து கிடைக்கிறதா அட்டாமிக் வெயிட். ஓகே. அப்போ அட்டாமிக் வெயிட்டுக்கு அட்டாமிக் வெயிட் இருந்தால் என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான், டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். அப்படின்னா ஒன்று தான் கரெக்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டானும் நியூட்ரானும் கரெக்ட். பாக்கி மூணும் தப்பு. அப்போ வந்து தெரியணும்.
எனக்கு மேட்டர் தெரியுது அப்படின்னு இதனடே இதுக்கு படிக்கணும்டே படிக்கணும் தெரியணும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிதானே தெரிஞ்சா போதும் தெரிஞ்சாச்சுன்னா சொல்லி எழுதிடலாம் படிச்சுட்டு தான் என்ன எவ்வளோ நேரம் படிக்கிறது சார் இந்த எவ்வளோ நேரம் படித்தா உங்களுக்கு புரியும் எவ்வளோ நேரம் படிச்செல்லாம் படிச்சுட்டே இருக்கலாம் தெரியாமல் இருந்தால் எப்படி படிச்சுட்டு இருக்கலாம் அப்படிதான் அது ஒன்றும் அந்த வேலை நிற்காது வேலை நிற்காது. அப்போ அந்த வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு நாம சுற்றி வந்தாச்சுன்னா என்ன ஆகும் அப்படியே இருக்கும்னு சொல்லணும் அப்படின்னா அப்படி இருக்கு காரணத்தை நாம சொல்லல என்ன எதனால எப்படி அந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இருக்கு காரணம் என்ன இந்த கையப்பட்டா என்ன ஆகுது கையப்பட்டா என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் எங்க போச்சு மேலே பார்த்தா எங்க போச்சா மேலே போயிருக்கு பத்தியா மேலே போயிட்டு சாதாரண கீழே போகணும் இதனால மேலே போயிட்டு எதாவது மேலே போயிட்டு கீழே போகிறதுக்கு பேராட்டு ஏதாவது போட்டு பாரு நேரே கீழே வரும் என்ன இது நேரம் மேலே போகிறதுக்கு காரணம் என்ன அதுக்கு வந்து மேலே எதுக்கு போச்சு மேலே இருந்து கூப்பிடுதா அங்கே வா அப்படின்னு சொல்லிச்சா இந்த பக்கம் வந்துருக்காங்க இதுக்கெல்லாம் அங்கே போக வேண்டிய காரணம் என்ன அப்போ அங்கேருந்து யாரும் இழுக்காவா இதுதானே இழுக்காம தான் அப்படி போக முடியும் முடியாது நம்ம கண்ணு காணாத ஒரு ஆழம் அங்கே இருந்து அப்படிதான் அப்போ இந்த கயர் என்ன செய்யுது இந்த கயிறு என்ன செய்யுது கயிறு என்ன செய்யுது உள்ள இருக்குது நமக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த கயிறு தெரியல தெரியாத ஒரு ஃபோர்ஸ் என்ன செய்யுது வெளியே இருந்து இழுக்குது ரெண்டும் சமமாக இருக்கும்போது என்ன ஆகுது அதே நிற்குது ரெண்டும் சமமாக இருக்கும்போ அந்த பக்கம் போகாது இந்த பக்கம் வராது ஏதாவது ஒன்று கூடுதலாக இருந்தாலும் அந்த பக்கம் வந்துடும் அப்படிதானா அதானே அப்போ இது வந்து இதை வந்து அந்த பக்கம் இருக்க அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன வெளியே இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து வெளியே இருக்கக்கூடியது. இந்த நியூக்ளியஸ் உள்ள இருக்கிற இந்த ஃபோர்ஸுக்கு பேர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்றால் என்ன? சயின்ஸில் வரும், பிசிக்ஸில் வரும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்றால் என்ன? சென்ட்ரிஃபியூகல்னா ஒரு பொருளை வெளியே இருந்து இருக்கக்கூடிய சக்திக்கு தான் என்ன பேரு? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஒரு பொருளை உள்ளோட்டு இருக்கக்கூடிய சக்திக்கு என்ன பேரு? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ரெண்டும் சமமாக இருந்தா என்ன? ஒரு இடத்துல நிலையா இருக்கு. புரியுதா? இது எந்த பக்கம் கூடுதலாக அட்ராக்ட் பண்ணுதோ அந்த பக்கத்துல வந்துடும். அந்த பக்கம் கூடுதலாக அட்ராக்ட் பண்ணால் அந்த பக்கம் போயிடும். இந்த பக்கம் கூடுதலாக அட்ராக்ட் பண்ணால் இந்த பக்கம் வந்துடும். அப்படிதானா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நமக்கு நம்ம 105 இப்போ 115 கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அது நமக்கு தெரியாத கரெக்டாக தெரியாது. ஒரு 103 அல்லது 104 அல்லது 105 தனிமங்கள் இருக்கு. தனிமங்கள்னா என்ன? எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்க. எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்க. நம்ம இதில் முதல்ல 18 மட்டும் படிப்போம். எல்லாத்தையும் போட்டு குழப்பதை விட we will study about 18 first 18 எலிமெண்ட்ஸ். அப்படிதான் அப்புறம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா போதும். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா போதும். அதோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் அது எலிமெண்ட் சிம்பலும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஒன்று நான் சொல்லணும். நீங்கள் ஒன்று முதல்ல வந்து ஹைட்ரஜன் சிம்பிள் தெரியுமா உங்களுக்கு? ஹைட்ரஜன் சிம்பிள் தெரியுமா? தெரியாதா? ஹைட்ரஜன் ஹைட்னு ஒரு சிம்பிள். ஹைட்ரஜன் எடுத்து வந்து அப்படிதானா? அதுக்கு அட்டாமிக் நம்பர் தெரிய atomic number 1 number of electron graph electron number of electron 1. இரண்டாவது நிபந்தனை என்ன? ஹீலியம்
ஹீலியம். அதுக்கு சிம்பல் வந்து HE. HE. இதுக்கு அதான் நம்பர் எவ்வளவு? 2. எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான். 3. லித்தியம். சிம்பல் Li. சிம்பல் Li. அதான் நம்பர் 3. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 3. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 3. 4. பெரிலியம். பெரிலியம் Be. இது 4. இது 4. 5. போரான் B. புரோட்டான் எவ்வளவு? 5. எலக்ட்ரான் எவ்வளவு? 5. கார்பன் C. கார்பன் R. இதுக்கு R. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். நான் நம்பர் ஆஃப் புரோட்டான் எழுத நியூட்ரான் எழுதுறது என்ன? நியூட்ரான் ஒன்று வித்தியாசமாக இருந்துகிட்டே இருக்கும். நான் ஞாபகத்தில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன எழுதுங்க? கார்பன் R ஆயிட்டா? அடுத்த 7. என்ன தெரியுமா? தெரியுமா? நைட்ரஜன். N. நைட்ரஜன் சிம்பல் என்ன? N. நைட்ரஜன். அட்டாமிக் நம்பர் 7. எலக்ட்ரான் நம்பர் 7. அடுத்தது 8. ஆக்சிஜன். தெரியுமா? ஆக்சிஜன் O. பெரிய O. என்ன? 8. 9. குளோரின். 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 குளோரின் 9. சிம்பல் வந்து F. குளோரின் சிம்பல் F. 8. 9. 10. நியான். நியான். நியான் Ne. 10. இது 10. 11. சோடியம். சோடியம். இது சிம்பல் தெரியுமா? சோடியத்துக்கு சிம்பல் தெரியுமா? Na. அது எப்படி வந்தது? நாட்ரியம் உள்ள பேர் தான் வந்தது. நாட்ரியம் முதலோட பேர் வந்து நாட்ரியம். அதனால என்ன? என்ன சிம்பல் முதல்ல நம்ம இனிஷியல் அப்படியே எழுதுவோம். வீட்டில் நம்ம எப்படி இனிஷியல் எழுதுவோம்? அப்பா இனிஷியல் முதல் எழுத்து தான் எழுதுவோம். அதே மாதிரி முதல் எழுத்து தான் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன? நாட்ரியம் பேர். அதனால இது வந்து இதை வந்து ஏற்கனவே இங்கே வந்து என் போட்டுட்டோம். என்ன யூஸ் பண்ணியாச்சு. அப்போ அந்த என்ன இந்த இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதனால இந்த வந்து என் ஈடு போட்டுட்டோம். அப்படிதானே? அதெல்லாம் கன்ஃபியூஷன் தானே வரும். நீயானும் எந்த ஒன்று கூட சிம்பிள் போட முடியாது. போட முடியாது. ஓகே, வெரி குட். 11. இது பாருங்க. சோடியம். Magnesium. 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 Magnesium 12. இங்க எத்தனை இருக்கும்?
Mg magnesium. Aluminium. 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 Al. 13 எത്ര இருக்கும்? A 13. Silicon. 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 SI சேர்த்து silicon SI ன்னு போட்டுருக்கு. எத்தனை நம்பர்? 14. எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 14. சல்ஃபர். பாஸ்பரஸ். P 15. Sulfur. Yes. இந்த வந்து எஸ்ஐ போட்டுக்கிறதால இந்த சல்ஃபருக்கு எஸ் மட்டும் போட்டுருக்கோம். ஏன்னா வேற இருக்கிறதால போட்டுருக்கோம். எஸ் சல்ஃபருக்கு 16. Cl. குளோரினுக்கு C கொடுக்க முடியாது. காரணம் என்ன? குளோரினுக்கு Cl. Cl கொடுக்க முடியாது. காரணம் என்ன? கார்பன் வந்து C வந்துச்சு. கார்பன் வந்துச்சு. அதனால C போட முடியாது. அதனால இது 17. இது 17. அடுத்தது நியான். சிம்பல் NE. நைட்ரஜனுக்கு என்ன இருக்கு? அதான் என்ன பண்றீங்க? NE. என்ன? அப்ப நம்ம படிக்க போறது இதோட வேணும். இதை பற்றி தனியாக ரொம்ப படிக்கல, உத்தேசமா இதை பற்றி உள்ள காரியங்களை நம்ம படிப்போம். என்ன எவ்வளவு சிம்பிளா நீங்க ஒன்னா ரெண்டாவது வாசிக்கும் தெரிஞ்சுக்கணும். ஆர்கான் குளோரின் பைரேட் சரிதானே? இந்த ஆண்டது நமக்கு எதுனால பார்க்க தெரியல, பார்த்தா தெரியும். எதனால தெரியல? இந்த ஆண்டை நம்ம கையில தான் தப்பு. எதனால சரி பார்த்தா தெரியல? எதனால தெரியல? இப்ப இது வந்து பிளாக்கா இருக்கு, இது ஒயிட்டா இருக்கு. எதனால இருக்கு? இது ஒயிட்டா பிளாக்கா இருக்கு, ஒயிட்டா இருக்கு. அது காரணம் என்ன? பிளாக் கலரா இருக்கு. காரணம் என்ன? எதனால பிளாக் கலரா இருக்கு? பெயிண்ட்டுக்கு கலர் ஓகே, அது பெயிண்ட் கலர் பிளாக்கா இருக்கு. காரணம் என்ன? அது வெள்ளையா இருக்கிறாம பெயிண்ட் ஓரளவு கட்டின கலர்ல இருக்கு. காரணம் என்ன? இதுக்கு அர்த்தம் என்ன? இல்ல இதுல விழக்கூடிய
இருட்டுன்னு வச்சுக்க. இருட்டுன்னு வச்சுன்னா இது பிளாக் தெரியுமா? ரெண்டு பிளாக் உடச்சு ரெண்டு தெரியாது. அப்படின்னா அவன் ஒளி இல்லாமல் தான் தெரியாது. அப்போ இது கலர் பிளாக்னா இதனால பிளாக் இல்லை, ஒளி இல்லாதனால பிளாக்காக இருக்கு. ஒளி இருந்தால் பிளாக்காக இருக்குமா? பிளாக் ஒயிட் தெரியுமா? தெரியாது. அப்போ இருட்டுலாம் தெரியணும், ஒளி தான் காரணம். அதான் பிளாக் போர்டில் காரணம். ஒளியில் ஏதோ வித்தியாசம் இருக்கு. ஒளி ஏதோ வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது? இந்த ஒளி என்ன செய்யுது? இதில் வரக்கூடிய ஒளியெல்லாம் அது அப்படியே விழுங்கிது, அப்சார்ப் பண்ணுது. இது வந்து எல்லாத்தையும் எல்லா ஒளியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னா அதில் பட்டு நம்மகிட்ட இருக்குது. என்ன அப்போ ஒரு பொருள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இதில் நிறைய ஒரு சன்லைட் இதில் நிறைய பொருட்கள் அந்த ஆட்டம்ஸ் அப்படி சுற்றி கலந்து பார்க்கலாம். ஆட்டம் மாலிகூல்ஸ் ஆட்டம் இல்லை. அதுபோல் தெரியும் ஒளி சிதறலாம். அப்படின்னா ஒளி அதில் பட்ட சிதறப்போ அதை ஷைன் பண்ணணும். ஷைன் பண்ணால் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த பொருளை அந்த ஒளி விடாமல் இருந்தால் அந்த பொருளை ஒளி உள்ள பொருளாக மாற்ற முடியாது. ஷைன் பண்ணக்கூடிய பொருளாக மாற்ற முடியாது. ஷைன் பண்ணாத ஒன்று நம்ம பார்க்க முடியாது. அப்படிதான் பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு கண்டிஷன் என்ன? அதை பார்க்க எல்லாருக்கும் ஆசை, ஆசை எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். அப்போ என்ன செய்கிறாங்க? என்ன அது ஒளியில் இருக்குது, நமக்கு இதெல்லாம் பார்க்க முடியுது. ஒன்று ஒரு விதத்தில் இருக்குது, இன்னும் கலரில் இருக்குது. இதை ஆட்டத்தை பார்த்து நமக்கு என்ன செய்யணும்? ஆட்டத்தை நமக்கு பார்க்க முடியாது. இதுக்கு என்ன செய்யணும்? அப்போ அந்த ஒளியைத்தான் நம்ம வந்து நம்பி இருக்க வேண்டியது. என்ன ஒளியைத்தான் நம்பி இருக்க வேண்டியது. ஒளிக்கு ஒரு கண்டிஷன் என்ன? ஒளி வந்து இந்த மாதிரி வேவாட்டம் தான் போகும். வேவாட்டம் என்ன வேவாட்டு போகுது ஒளி. அலைவரிசை, இந்த அலைவரிசையில பார்க்கலாம். இந்த தூரத்துக்கு என்ன? இந்த தூரத்துக்கு லாம்டா வேவ் லென்த்னு பேர். இதை விட சின்னதாக இருக்க பொருள் இருந்தால் அந்த பொருளை விழாது. என்ன ஒளி விழாது. இதை விட சின்ன பொருளாக இருந்தால் என்ன செய்யும்? ஒளி அப்படி அதில் விழாமே போயிடும். அப்போ ஆட்டம் வந்து எதுக்கு இதை விட சின்னது? இந்த ஒளிக்க வேவ் விட சின்னதாக இருக்கு. புரியுதா? அப்போ அந்த ஒளியை நம்பி தான் நமக்கு இந்த அடுத்தது ஆட்டத்தை பற்றி படிக்காமல்னா இந்த ஒளியை பற்றி தான் படிக்க முடியுது. ஒளியை பற்றி படித்தாதான் ஆட்டத்தை பற்றி படிக்க முடியும். அப்படின்னா சரி. You understand anything? Yes. Huh? Yes. Yes.